ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி அவங்க 2 விதமான வாட்சஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்சஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரியல்மி யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வாட்சஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றோட பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்சஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல்மி வாட்சஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி வாட்சஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.39 இன்ச்சஸுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இதில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 450x450 அப்படின்ற பிக்சல் அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் AMOLED டிஸ்பிளே கூட, அதனால் இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான வாட்சஸ் ஃபேஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம டைம் பார்க்குற ஸ்டைல் பார்த்திங்கன்னா எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அண்டு வாட்ச் எஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 1.3 இன்ச்சஸுக்கான ஒரு LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, இங்கே AMOLED கிடையாது. இந்த 2 வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ பிரைட்னஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே சேவ் ஆகும் அப்படின்னு நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். 2 வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்ரி லைஃப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா நமக்கு 14 நாளுக்கான ஒரு பேட்ரி லைஃப் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் 14 நாள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பேட்டரியும் கிடையாது, ரொம்ப கம்மியான பேட்டரியும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி வாட்ச் எஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 15 நாளுக்கான பேட்ரி லைஃப் இங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரியல்மி வாட்சஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா நமக்கு 15 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மோட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்விம்மிங் மோடும் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் மோட் அப்படின்றதுனால இது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான். ஸோ கிட்டத்தட்ட 5 அட்மாஸ்பியரிக்கல் ப்ரெஷர் அளவுக்கு பார்த்திங்கன்னா இது தாங்கக்கூடிய சக்தி கொண்டது. அதாவது 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த வாட்சை கட்டின்னு தண்ணிக்குள்ளே போகலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்சி கட்ட சொல்ல நம்ம கையில் ஃபோன் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே இதாகவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே நமக்கு டூயல் ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டூயல் GPS இங்கே கொடுக்குறாங்க. ஸோ வாட்சிலே கொடுக்கறதுனால நம்ம ஃபோன் தனியாக கூட எடுத்துன்னு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவையில்லை. எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றத ஆக்யூரேட்டாக இங்கே கரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடும். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டரிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் SpO2 அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங், அதுக்கப்புறமா நார்மலாக ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நார்மல் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இங்கே ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. நார்மல் வேரியண்ட்டில் அதாவது வாட்ச் எஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த GPS அப்படின்றத கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் IP68 அளவு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த IP68 அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரைக்கும் தான் தண்ணிக்குள்ளே எடுத்துன்னு போக முடியும். ஸோ இதை வச்சு நம்மளால் நீச்சல் அடிக்கலாம் முடியாது. அண்டு தண்ணி மேலே பட்டால் ஒன்றும் ஆகாது, அதாவது மழை தண்ணியில் போனால் கூட ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்மாஸ்பியரிக்கல் ப்ரெஷர் மாதிரியெல்லாம் எதுவுமே இங்கே அவங்க சொல்லவே இல்லை. இந்த ரியல்மி வாட்சஸ் ப்ரோ அண்ட் வாட்சஸ் 2த்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா கண்ட்ரோல் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலர்ட்ஸ் அண்ட் மிஸ் கால் அலர்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் யாருனா கால் பண்ணாங்கன்னா நம்மளால் கட் பண்ண முடியும். அண்டு காலை பார்த்திங்கன்னா மியூட் பண்ணவும் முடியும். ஸோ அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாது. அண்ட் 2 வாட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற பட்டன் பார்த்திங்கன்னா பேக் போகிற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன் அல்லது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பட்டனாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு வரையில் சில பேருக்கு இது பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைஸாக தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி வாட்ச் எஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 4999 அப்படின்றத சொல்கிறாங்க, அதாவது 5000 ருபீஸ்க்கு சேல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியல்மி வாட்சஸ் ப்ரோ, அதாவது இந்த ப்ரோ வேரியண்ட் GPSலாம் இருக்கிற வேரியண்ட், இது பார்த்திங்கன்னா நமக்கு 9999 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10,000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒரு 8000 இல்லை 7000க்கு வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 10,000க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். இது வாங்குறவங்க வாங்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் 5,000 கொடுத்து இதே கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக் கொடுத்துருக்காங்க. அந்த டாக் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றுறதுக்கு வாட்ச் பின்னாடி எடுத்துகிட்டு போக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது மேக்னெட்டிக்கில் ஒட்டிக்குது. ஸோ இதனால் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சார்ஜிங்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த 2 வேரியண்ட்டில் அட்லீஸ்ட் இந்த ஹையர் வேரியண்ட்லேயாச்சும் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுப்பாங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். பட் இவங்க அதை கொடுக்கல. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ரியல்மி யூசர்ஸுக்கான ஒரு நியூஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ரியல்மி UI 2.0 அப்படின்றத பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ரோல் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு Realme X2 Proவில் பார்த்திங்கன்னா இது சில பேருக்கு வந்தது இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா Realme 6 Proவில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றது சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய மாற்றலை, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா அதாவது Realme C3 இல்லைனா Realme 3 Pro எந்த மொபைலில் வந்தாலும் சரி வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்தெந்த மொபைலில் எப்போ வரும் அப்படின்றத இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி டெலகிராம்லேயும் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அங்கேயும் போய் கேட்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.